இந்த வாட்டி எங்க வீட்டுல காய்ச்ச சக்கையெல்லாம் காணிச்சு தரேன், வாங்க பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கீழே மேலேன்னு 100க்கு மேற்பட்ட சக்கை காய்ச்சிருக்கு. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மால்தீவ்ஸ்ல இருக்கிற நேரம் சக்கை வீடியோ போட்டிருப்பேன். 4 சொலையே 1000 ரூபாய்க்கு மேல வருதுன்னு. அப்பெல்லாம் சக்கை சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா ஊருக்கு வந்த பிறகு நிறைய சக்கை பார்த்தாலும் சாப்பிடணும்னு பெருசா தோன்றது இல்ல. அதுக்குன்னு டேஸ்ட் எல்லாம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு சக்கையும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மரத்துல இந்த வாட்டி ரொம்பவே நிறைய காய்ச்சிருக்கு. இப்படி 4-5 சொலையே 1000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அப்படி நம்ம வீட்டுல இருக்க சக்கையே நம்ம இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்னு அப்பப்ப நினைப்பேன். ஆனா எங்க அதெல்லாம் நடக்கவா போகுது. ஆஸ் யூஷுவல் எல்லா வாட்டியும் போல சக்கை வியாபாரிகளும் வந்தாங்க. ஒரு சக்கை 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போனாங்க. லாஸ்டா அந்த ஸ்பெஷலான சக்கையை பாருங்க. ஆல்ரெடி இந்த மரத்துக்கு நாங்க வழி விட்டு தான் காம்பவுண்டே கட்டி இருக்கோம். ஆனாலும் இந்த சக்கை எங்க போய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே கொஞ்சம் மேல பாருங்க. அந்த சக்கையில உள்ள கிளை உள்ள போய் ஒரு காய் காய்ச்சிருக்கு. குட்டியா இருந்த நேரமே பார்த்தேன். அதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்திருப்பீங்க, பேக் வியூவும் காட்டி தரேன். அப்படியே அந்த கம்பிக்கு இடையில நசுங்கி போய் ஆனாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாவுமே பெருசா காய்ச்சிருக்கு. உங்க ஊர்ல ஒரு சக்கையோட ரேட்டு என்னன்னு கீழே கமெண்ட்ல தட்டிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.